அனைவருக்கும் வணக்கமா. இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய பேர்களுடைய பிரச்சனை, இளைஞர்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் நல்லா படிச்சிருக்கேன், நிறைய படிப்பு படிச்சிருக்கேன், ஆனால் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல. நான் வேலை தேடி தேடி என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் போய் சேர்றேன். அதில் எனக்கு மன நிம்மதியே இல்லை. அப்படியே நான் வேலைக்கு போய் சேர்ந்தாலும் அந்த இடத்துல என்னால் சரியாக இருக்க முடியல. என்னுடைய தகுதிக்கேற்ற சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா குழந்தைகளுமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ காம்படிஷன் அதிகமானதில் வேலைங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. நம்ம படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும், அப்படியே கிடைச்சாலும் அங்கே இருக்கிறவங்கள நமக்கு மேலே இருக்க அதிகாரிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா சில பேர்த்துக்கு மன வலிமை இருக்கணும். இல்லைம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னால் எந்த வேலையிலையுமே நிரந்தரமாக இருக்க முடியல, யாராவது ஒருத்தவங்க எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இந்த வேலையில் எப்படியாவது நான் இருந்துடலான்னு பார்க்குறேன், ஆனால் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. நிரந்தர வேலை வேணும், நல்ல வேலை வேணும், என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை வேணும், நிறைய சம்பளத்தோட வேலை வேணும் அப்படிங்கிறவங்க இந்த விளக்கை 48 நாட்கள் நீங்கள் போட்டுட்டு வரும்போது, அதாவது அரச மரத்திட்ட இருக்க பிள்ளையார் கோவிலில் போட்டாலும் சரி, அப்படி இல்லை எனக்கு அங்கெல்லாம் போக நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை நீங்கள் போட்டிங்க, இந்த விளக்கை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது எதுவுமே இல்லைங்க, ரொம்ப எளிமையான ஒரு பதிவு தான். நம்ம போடுற ஒரு பதிவுமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கங்க. உங்களுக்கு அதாவது 2 விளக்கு போதும், அப்படி இல்லைன்னா 3 விளக்கு போட்டுக்கோங்க. 3 விளக்குங்கிறது சரியாக இருக்கும். 3 விளக்குக்கு ஏற்ற மாவை எடுத்துக்கங்க. அதில் சும்மா 2 சொட்டு அல்லது 3 சொட்டு அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கங்க, வேறு எதுவுமே வேண்டாம். மாவிளக்கு, அதாவது மாவிளக்குக்கு மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சி உங்களுக்கு இந்த மாதிரி அகல் விளக்கு செய்ய தெரிந்தால் செய்யுங்க. அப்படி இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் நான் அந்த தீபம் ஏற்றியே ஆகணும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாவை அப்படியே நார்மலாக உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா அகல் விளக்கு, மண் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் விளக்கில் அப்படியே அடியில் வச்சு அமுக்குனிங்கன்னா அகல் மாதிரியே ஆயிடும். அந்த அகல் விளக்கையும் அப்படியே மேலே வச்சு அதில் நெய் தீபம் போட்டு நெய் ஊற்றி 2 திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு 48 நாட்கள் நீங்கள் வரும்போது உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், உங்களுக்கு வேலையில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதே ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல மனமாற்றம் வரும். நீங்களே அந்த வேலையில் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்மளால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு மனோபக்குவத்தை கொடுக்கும். எப்பயுமே நம்மளால் முடியாத விஷயங்களை நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைப்போம். அப்படி இந்த மாதிரி நம்மளுடைய வேலையையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சி இந்த மாதிரி விளக்கு தீபத்தை, கோதுமை விளக்கு தீபத்தை நம்ம போட்டுட்டு வரும்போது எல்லாமே நன்மையிலே முடியும். வாழ்க வளமுடன்.